வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஜி கேமிங். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அது பேர் என்ன, இந்தியன் பைக் 3D கேம். அந்த கேம் தான் விளையாட போகிறோம். அதோட நம்ம கன்யூஷன் அந்த பார்ட் 1 இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம அந்த பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். கடைசியாக நான் இந்த மாஸ்டர் கார் வச்சு ஸ்டண்ட் பண்ணுவேன். இப்போ அதோட கன்யூஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாய் மேலே உட்காந்துக்கிறேன். இது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள்லாம் இருக்கும். அதை நான் தான் ஸ்பான் பண்ணேன். கவாசிக்கு பைக்குக்கு பதிலாக நான் இத்தனையும் ஸ்பான் பண்ணிட்டேன். நான் அதுக்கு பதிலாக நம்பர் தெரியாமல் கண்டபடி ஸ்பான் பண்ணேன். அப்புறம் குதிரை வந்துச்சு, அப்புறம் நாய் வந்துச்சு. நாய் மேலே சவாரி பண்ணான்னு ஆசையில் ஏறினேன். ஆனால் அது எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை. இருங்க, இவன் மேலே போய் முட்டி பார்ப்போம். இவன் நான் வந்து தான் போகிறான். இவனாக மாட்டாங்க. இவன் வந்து வித்தியாசமாக போகிறது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். ஆனால் நல்லா காமெடியாக இருக்குது. இது எனக்கு வேணாம். ஆனால் நம்ம இப்போ குதிரையில் போகலாம். 200 தான் குதிரை. ஓகே, குதிரை எப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் எழுதுறான். சரி வாங்க, இப்போ குதிரையை போதும். குதிரை நல்லா போகுது. குதிரை நல்லா போகுது. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனை தரமட்டமாக்க போகிறோம். இதான் நம்மளோட லட்சியம். இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, போலீஸ் ஸ்டேஷனை அலங்கோலம் பண்ண போகிறோம். ஜுராசிக் பார்க்கு போக போகிறோம். அப்புறம் என்னதுன்னு இது ட்ரெயின் ஓட்ட போகிறோம். அதில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. அதில் ட்ரெயின் ஓட்டணும். சரி வாங்க, இப்போ நான் இறங்குறேன். எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்லோவாக இறங்குறான் போல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை எப்படி திரும்ப தரமட்டமாக்க போகிறேன். வேறு எப்படியும் இல்லை, நான் ஸ்டிக்கி பாம் எல்லாத்தையும் போட்டு தான் தரமட்டமாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இவன் மூஞ்சியை போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இவன் வேறு ஏன் கரெக்டாகவே நடக்க மாட்டேங்கிறா. அதான் வாங்க, மூஞ்சியை போய் பார்ப்பலாமா? என்ன திரும்பிக்கிட்டே இருக்கிறான்? இதுன்றா வித்தியாசமாக இருக்கானே. இவங்களாம் தமிழ்நாட்டு போச்சு இல்லை இந்தியன் போலீஸ் மாதிரியே இருக்கிறாங்க. நல்லா காக்கி சட்டைகள்லாம் போட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள என்ன ஸ்டேஷனில் வாதாட வந்திருக்காங்க போல். இவனுங்க வந்து 3 பேர். ஏன்னா ஹையா நீங்களாம் இன்னும் இன்ஸ்பெக்டரில் வித்தியாசமாக இருக்கிறீங்களா டே. இவன் வந்து ஜெயிலில் அடைச்சி போட்டாங்க அவனை. இவன் என்ன பண்ணான்னு தெரியல. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே வந்து என்ன ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்குறான் இங்கே? ஒன்றும் இல்லாத ரூமில் என்னத்துக்குன்னு நான் கேட்குறேன். இதுவே வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். போலீஸுக்காரனுங்கள தரமட்டமாக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் போம் இருக்குது, ஸ்டிக்கி போம். இப்போ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் அவனை போடுவோம் என்றா. லைட் மிஸ் ஆயிடுச்சு. இது கரெக்டாக குறிப்பாத்து அங்கே அடித்தோம்னா வேலை முடிஞ்சு. இருங்க. ஆட ஏன்றா வினோதமாக இருக்கான். இது மாதிரிங்க வித்தியாசமாக தலையை சுற்றிக்கிட்டே கிடக்கிறான். இவன் மூச்சிலே போடுறேன். மூச்சியில் போடு. மூச்சியில் போட்டாச்சு. அதோ திட்ட வினோதமாக இருக்குது. போடு. இந்த பக்கம் மட்டும் அது நான் அப்படியே நீண்டுக்குது. அப்படியே சாக்லேட் கவர் மாதிரியே இருக்குது. இவனுங்க பாருங்கள், இவனுங்க என்னத்துக்கு இருக்கிறானுங்கன்னே தெரில. மூச்சில் போடு. மூஞ்சி அடி வாங்கிட்டான். ஒன்றுமே இல்லை. ஒரு கம்ப்யூட்ரு ஏதாச்சும் ஒரு ஃபைலு ஏதாச்சும் இருக்கா? பேன்னு பார்க்குறானுங்க. மூஞ்ச பாரு, ஆனால் சுற்றிக்கிட்டே கிடக்குறானே. இதான் இவன் அதுக்கு மேலே இன்னும் மூஞ்சில் வாங்க மாட்டியாடி? நீ அவ்வளோ பெரிய ஆடாடாடாடா வாங்கிட்டான். ரொம்ப கொடு பண்ணுறான்டா போலீஸுன்னு. சரிங்க, இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது முடிச்சு கட்டியாச்சு. எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நான் ராக்கெட் லான்ச்சர் வச்சு வர வைக்கலாம். வர வச்சுட்டு அப்புறம் வரும்போது ஆக்டிவேட் பண்ண சூப்பராக இருக்கும். இருங்க, ஓடி வருவானுங்க. இந்த ஓடி வரானுங்களே, ஏதாவது சுடுறான். இந்த நாய் சுடுறான், அவன் ஓடி வரான். சரி, இப்போ ஆக்டிவேட் ஓடேங்க அப்பா ஓட்டு. செம சத்தம் அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுங்க. அது சத்தம் அப்படியே சரவெடி வெடிக்குமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவன்றா வித்தியாசமாக போடுறான். யார்ரா நீ மங்குனி? வினோத கோராளே. டீ எங்கெங்கேயோ இருக்குது. எனக்கு உடம்பு பீஸாக போயிடுச்சுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் தெரியுமா பைக் எடுத்திருக்கேன்? ரெடிமேடாக பைக் எடுத்து வச்சுக்கணும். அதான் நான் ரெடிமேடாக பைக் எடுத்து வச்சுருக்கேன். கோஸ்டைட் பைக் போனாங்க. சரி, இது எங்கெங்கேயோ போகுது. கோஸ்டைட் பைக்கில் போகிறேன். ஏன்னா அப்போ தான் போலீஸ்
வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடடடடடடா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நாய்க்குட்டி சாடுறேன். இங்கே போலீஸ் வந்துட்டானுங்க தான் துரத்திட்டு இருக்கிறானுங்க பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டானுங்க. இப்போ இதுதான் பின்னாடி வந்துட்டுக்கிறான். அடே என்னடா இப்படி பண்ணிட்ட. ஐயோ இந்த எந்திரா டே எந்திரிச்சுனா எங்கள் தாங்க மாட்டேங்கிறா டே இருறா. இப்போ பாரு எந்திரிச்சா தாங்க மாட்டேன்னு வாங்குங்கடா ராக்கெட் ஆச்சு. இவன் தப்பிச்சிட்டான். அடி வாங்குடா. யார் நீ அவ்வளோ பெரிய இவன் பாடுறான். அங்கே போய் ஒழிச்சிட்டேன்னு உன்னை அடிக்க மாட்டேனா மூட்டாளே. இவன் இந்த பக்கம் வரல காணும். எல்லாம் பயந்துட்டானுங்க. தாங்க ஒருத்த வரேன்டா. ஏண்டா கோலை பின்னாடி இந்த வர மூஞ்சப்பாரு. அவனுக்கு மூஞ்சி இல்லையா? சரி வாங்க. இப்போ ஒரு போலீஸையும் காணோம். நம்ம எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டோம். இங்கே வாங்க எப்படி கரவள பூமி. இது ஒவ்வொருத்தனும் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஸ்டார் தான் இருக்குது. இதுக்கே எத்தனை பேர். இந்த பைக்கை சுட்டாலும் எதுவும் ஆகிறதில்ல. ஏன்னா அது நெருப்பு பைக்கு தான். ஆனால் அடடான்ற உள்ளே போயிடுச்சு. இனி நான் எங்கே போய் அது என்ன பண்ணுறது? நான் உள்ளே போக முடியுதா? போய் பார்ப்போம். அங்கே எவனா இருக்கானா இல்லையா? இல்லை ஒருத்தனும் இதான் அங்கே முட்டிட்டு இருக்கிறானுங்க. சரி என்ன பண்ணுறது? வேறு ஒரு கோஸ்ட் ரைட் பைக் எடுக்க வேண்டியதான். 555 போட்டாச்சில் அப்போ வந்துட்டான் என் கோஸ்ட் ரைட் பைக்கு. இப்போ நம்ம அவனை ஜுராசிக் பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போக போகிறோம். வாங்கடா டே போலீஸ். வாங்க 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 வாங்க. நான் வரானு. இவன் எங்கேயோ இறங்கிட்டு ஆடுறானே நாய். இங்கே ஒருத்தன் இருக்கான். அதான் இங்கே ஒருத்தன். இவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது போல். நான் எங்கே இருக்கிறேன், இவனுங்க எங்கே சுற்றுறானுங்க, என்ன பண்ணுறது இவனுங்களாம் வச்சுக்கிட்டேன். சரி அவன் கோஸ்ட்ன்ற பாரு ஜுராசிக் பார்க். வெட்டிக்குது நல்லா. டொமின் இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதான் இங்கே தான் நம்ம ட்ரெயினை வந்து பிடிக்க போகிறோம். அது நம்ம ஜுராசிக் பார்க் போயிட்டு வந்துட்டு நம்ம ட்ரெயினில் ஏறலாம். ஓகேங்களா? ஓகே தான் ஜுராசிக் பார்க். எப்படி தானாக கதவை திறக்குது பார்த்தீங்களா? எப்படி சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிளானு வந்து உள்ளே வந்து போலீஸ்லாம் கூப்பிட்டு வரது தான். ஆனால் என்கிட்ட ஸ்டார் போயிடுச்சு. நான் நிறையா இந்த போலீஸ் ஸ்டேஷனே அழிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டார் தான் வந்திருக்கு. இதில் 3 ஸ்டாரில் ரெட்டில் எப்போ கொண்டு வருதுன்னு தான் தெரில. இப்போ பார்த்தீங்களா ஒரு டைனோசரு ஒருத்தனை துரத்திட்டு வராங்க. அங்கே துரத்திட்டு வரான். அது யாருன்னே தெரில. நல்லே மரத்தில் முட்டையாதுரா. மரத்தில் முட்டினா அவ்வளோதான். இங்கே துரத்திட்டு வரான் பாருங்கள். எங்கேயோ பார்த்துட்டு ஓடுறான். இந்த டைனோசர்லாம் துரத்தாதுங்க. இது நல்லதுங்க. நான் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் தான் நான் பார்க்கணும். நான் டீரெக்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அப்படி ட்ரெயினுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க அது நம்ம டீரெக்ஸ் போய் பார்க்கலாம். இது டீரெக்ஸு எங்கே இருக்குன்னா அது என்னது அது? அப்படி இவனே வந்துட்டுக்கிறானே. சோப்பா நானும் தேடிட்டுருக்கிறேன். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது டீரெக்ஸு. எனக்கு அது டீரெக்ஸ் ஏன் தெரியுமா? நான் டீரெக்ஸ்ன்றேன். ஏன்னா எனக்கு அது டைனோசர் படத்துல அது ஒன்று தான் தெரியும் டீரெக்ஸ்ன்னு. மற்றது எதுவுமே தெரியாது எனக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா அது நம்மளை ஃபாலோ பண்ணுறது விட்டுருச்சு. இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. டீரெக்ஸு இந்த அடடா இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இந்த கேம்லேயே மொத்தம் 4 டைனோசர் தான். ஒரு சின்னது, ஒன்று டீரெக்ஸு, ஒன்று இப்போ என்னை துரத்துச்சுல அது, அப்புறம் மாடு. அது என்னன்னே தெரில. புல் திங்கும். அது வெட்டியாக இருக்கும். அந்த தான் அது. நானும் பார்க்குறேன். ஒன்றுமே கிடைக்கலைங்க. என்ன பண்ணுறது? என்னைய ஒரு சின்ன டைனோசர் துரத்துச்சுங்க. இது பாருங்களேன். இது வித்தியாசமாக சிரிக்கிற மாதிரியே கத்துது. கின்னு கத்துது. அது நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. சரி இந்த 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 அது பேர் இந்த வினோத மரம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் டீரெக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றையும் காணும். வெட்டு வேலையாக தான் இருக்குது. ஆனால் காணும். ஏன்னா நல்லா ஊரையாக சுற்றிட்டேன். ஆனால் டீரெக்ஸ் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. இந்த நாய் தான் நீ அப்போலேருந்து துரத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது இவனை? நான் டீரெக்ஸ் தான் நான் பார்க்கணும். இந்த 3த்தையும் நான் பார்த்துட்டேன். நீ டீரெக்ஸ் மட்டும் பார்த்தா நான் சந்தோஷமாக போயிடுவேன். நீ வேறு வந்துக்கிட்டு தலையாட்டிட்டு வந்துடுறான். சோப்பா என்ன பண்ணுறது? இப்போ நான் டீரெக்ஸ் தான் நான் தேடிட்டுக்கிறேன். பேசாமல் வெளியே போயிடலாமான்னும் பார்க்குறேன். இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன். இவனுங்க 2 பேரும் தான் தலையாட்டிட்டு வந்துடுறானுங்க.
டேய் என்கிட்ட என்ன பிஸ்கெட் தர மாதிரி ஏதோ அப்படி ஓடி வரீங்களேடா. நான் பார்க்க வந்த டீரக்ஸ் இது எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. நான் டீரக்ஸை பார்க்கணுன்னு நிறைய ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த டீரக்ஸுக்கு வரவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா எண்டிங்கே வந்துட்டேன். ஆனாலும் அந்த டீரக்ஸை காணாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வரலான்னு பார்க்கும்போது அந்த நெட்டுலேருந்து அப்படியே சும்மா வந்தேன்னா அப்படியே வெளியே வந்து விழுந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விழுந்துட்டேன். பைக் அங்கே கிடக்குது, நான் இங்கே கிடக்குறேன். ஒன்று அங்கே அங்கே ட்ரெயினுங்க, அங்கே ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஓ ட்ரெயின் வருதா? வண்டி அங்கே போயிடாதாடி. அங்கே ட்ரெயின் அது அங்கே ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஆமாம் ட்ரெயின் வருதுங்க. ட்ரெயின் வருதா போதான்னு தெரியலையே. போய் பார்த்தா தெரியும் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. ஓ ட்ரெயின் வரல. ஓ ரயில்வே ஸ்டேஷனாக போகுது. அடிச்சு நான் கூட ட்ரெயினாக வந்துட்டுருக்குன்னு நான் நினச்சேன். அதை மறைச்சி ட்ரெயினை வைப்பீங்களான்னு நினச்சேன். ஆனால் அது ரயில்வே ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளைட் மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம ட்ரெயினை ஆரம்பிக்கலாம். என்ன மூவே ஆக மாட்டேங்குது. இவ்வளோதானா ஸ்பீடு? ஓ இது என்னதுங்க இது? இல்லை ஏறுது எப்படி ஹாரன் எப்படி சூப்பராக இன்னும் ரியல் ட்ரெயின் மாதிரியே இருக்குது. அதனால் ஒரிஜினல் ட்ரெயின் மாதிரியே. இதில் 4 கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது இந்த ட்ரெயினில், தெரியுமா? ஓகேங்க, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ட்ரெயினை உக்காந்துட்டோம். ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. வாங்க பிரேக் போட்டு போப்போம். இதை பிரேக்கு நல்லா ஒரு ஒரிஜினல் ட்ரெயின் மாதிரி தான் போகுதுங்க, சந்தேகமே இல்லை. நல்லா ஒரிஜினல் ட்ரெயின் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஒரிஜினல் ட்ரெயின் எப்படி நிற்குமோ அதே மாதிரி தான் நல்லாவே நிற்குது. ஆனால் அதுக்கு பொறுமையில் இறங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த கேம் பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே பாய்.